நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்ன குமார் இப்படி சிக்கினே குமார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரி கரெக்டா நம்ம விஜய் கிட்டே மல்லி கிட்ட மாட்டிடுறாங்க. சரி ஓகே, நீ தான் அந்த கத்தியை எடுத்துன்னு போய் போட்டன்றதுக்கு எவிடன்ஸ் எங்கன்னா இருக்கு. நீ எப்படி கொஞ்ச நேரத்துல அதை எடுத்துன்னு போய் போட்டிருப்ப, அது எப்படி சாத்தியமாகும்? அந்த கத்தியை நீ தான் போட்டன்றதை நாங்க எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், டே நான் தான்டா பண்ண சொன்னா நம்புங்கடா, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க. ஆனா விஜய் மல்லியும் அதெல்லாம் ஏத்துக்கல. ஆமா, விஜய் மல்லி ஏன் இதை ராஜேஸ்வரி கிட்ட சொல்லணும், ராஜேஸ்வரி ஏன் இதை அவங்க கிட்ட சொல்லணும், என்ன ரீசன்? மாட்டி எடுத்தா ராஜேஸ்வரி ஒரு பக்கம் விரும்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விரும்ப மாட்டாங்க தான். ஆனா விஜய் மல்லி மற்றொரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த பணம் கொடுக்குற விஷயத்த. அதனால கரெக்டா அந்த இடத்துல சிக்கினாங்க நம்ம ராஜேஸ்வரி. அதனால இந்த கான்செப்டை மறக்கடிக்கணும்னா நம்ம வேற கான்செப்டுக்குள்ள போகணும்னு நம்ம ராஜேஸ்வரி புதுசா ஒரு கான்செப்டை அந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல இப்போதைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் மறுபக்கம் அந்த லெட்டர் மாதிரி ஒன்று இருக்கு, அதை எடுத்து பாக்குறாங்க. அதில் பார்த்தா தான் உண்மை எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகாவும் மறுபக்கம் ராஜேஸ்வரியும் தனியா கூட்டணி வச்சுன்னு இருக்காங்க. இதோ பார் ராஜேஸ்வரி, நீ ரேணுகாவை கொலை பண்ணன்ற விஷயம் யாருக்கும் தெரியாது, தெரியும் விட மாட்டேன். அதே மாதிரி அந்த பணம் கேட்கறான்னு சொல்றேன், அவங்ககிட்ட பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவன் யாரு என்ன எந்த இடத்துக்கு வரான்னு வரவே நான் வரேன், நான் வந்து அவனை அப்படியே சும்மா புட்டிச்சு நண்டை நசுற மாதிரி நசுறேன். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில அவன் திரும்ப வரமாட்டான். நம்ம ரெண்டு பேரோட டார்கெட் உன்னை, நீ வந்து விஜய் அழிக்கணும், எனக்கு வந்து அந்த மல்லி அழியணும், இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஒழிக்கணும். இதுதான் நம்மளோட டார்கெட், குறிக்கோள். இதை நம்ம எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலுமா ஒரு கங்கண கட்டுன்னு சுத்தின்னு இருக்காங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா என்னடா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பண்றாங்களே, இவங்களுக்கு மனசாட்சின்றதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மனசாட்சியா எங்களுக்கு அடே, அதெல்லாம் நாங்க கடையில வாடகை கொடுத்துட்டு பல வருஷம் ஆச்சுடா, நாங்க யாருக்காகவும் எதுக்காகவும் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு தேவை பழைய வெறிய பழைய பகை வந்து தீர்த்துக்கணும். பகை 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 என்னங்க பகைன்னு இன்னைக்கு இருக்கிறவன் ஆளக்கிறதுல இந்த பகை அவர்கொட்டை இதெல்லாம் விட்டுட்டு ஜாலி இருக்கிற லைஃப்பை சந்தோஷமா மற்றவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம சந்தோஷமா இருந்தா அது போதும். அதுதான் சிறந்த ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம பிடிவாதமா ஒருத்தன் பேசிட்டான் நாம உடனே பேசணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் விட்டுருணுங்க, அதுதான் சந்தோஷம். இப்படிதாங்க ஒரு பக்கம் சிக்கல்லையும் விக்கல்லையும் போயின்னு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவரு இருந்து இதுக்கு மேல இதோ பார் ராஜேஸ்வரி, உன் பேச்சு இனிமே நாங்க கேட்கறதுக்கு தயாரா இல்ல, இதுக்கு மேல நாங்க எதையும் ஒரு பக்கம் கேட்க போறதில்ல, உன்னை எப்படி வச்சு செய்யணுமோ அந்த மாதிரி வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் களத்துல இறங்க ஆரம்பிச்சுட்டேன். நான் இறங்கிட்டாவே அந்த இடத்துல சும்மா அடி தடி அமர்கலம் தான் பட்டைய கிளப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே நல்லா தெரியும். இதுக்கப்புறம் யாரையும் சும்மா விட போறதில்ல. ஆதாரத்தோட ஒருத்தர் இல்லாம பிடிச்சி சும்மா குத்தே 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 கும்மா குத்தே அந்த மாதிரி குத்து கிளப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. அதே சமயத்துல அவங்க தீபக்கும் வந்துடுறாரு. தீபக் போயிட்டு நம்ம தீபிகா கிட்ட, பாரு தீபிகா, உனக்கு தேவை குற்றவாளி, உண்மையான குற்றவாளி யாரு என்னன்னு அறிஞ்சு புரிஞ்சு அந்த குற்றவாளியை எப்படி ஜெயில தள்ளணும் அப்படின்ற விஷயத்தை பத்தி நீ நல்லா யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ண. அதை விட்டு ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தேன்னு பொய்யான ஒரு தகவலை ரெடி பண்ணி பொய்யான ஒரு கேஸை போட்டு ஒருத்தரோட வாழ்க்கை அழிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற பார்த்தியா, அது கேவலம் அல்ல. திரும்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த இடத்துல நிக்காத. அதை பார்க்க முடியல. என்னோட முன்னாள் எக்ஸ் மனைவி என்ற ஒரே காரணத்தால் தான் அந்த அட்வைஸ், இல்லை வேற யாரும் அந்த அட்வைஸை கொடுக்க மாட்டான், ஜெயில தூக்கி போட்டு போயிட்டே இருந்துருவேன். என்கிட்ட எல்லாத்துக்கு எதிர்க்க உனக்கு ஆப்போசிட்டா எல்லா எவிடன்ஸ் இருக்கு. உன்னை இந்த கேஸை எடுக்கூடாம பண்றதுக்கும் உன்னை வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது எல்லாமே எவிடன்ஸ் இருக்கு. ஆனா நான் எதுவும் பண்ணாம இருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம்? உன் மேலேயும் புள்ள மேல வச்சிருக்க அன்பு. அந்த காரணத்தை வந்து நீ தவறா யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் மல்லிய பழி வாங்கணும் கிளி வாங்கணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்த அடுத்த செகண்டே நான் பழி வாங்க ஆரம்பிச்சிருவேன். என்னோட சுயநலத்தை பத்தி உனக்கே நல்லா தெரியும். என்னோட கிளைண்ட்டை காப்பாத்துறதுக்கோசரம் எந்த லெவலுக்கும் அவங்க மேல தப்பு இருந்தா தப்புன்னு அவங்களே காட்டி வச்சிருவேன். ஆனா அவங்க தப்பு செய்யல, நல்லது செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு எதிர யாரான இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வச்சு அவங்கள சும்மா விட மாட்டேன்ற விஷயம் உனக்கே நல்லா தெரியும். அதனால என்கிட்ட கொஞ்சம் பேசுறத பார்த்து பேசு, தெரிஞ்சு பேசு, அறிஞ்சு பேசு, புரிஞ்சு பேசு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நம்ம தீபக் சொல்லிருக்காரு. டே தீபக்கே, நேற்று மழை பெஞ்ச முளைஞ்ச காளானி நீ என்கிட்ட பேசினு இருக்கியா, நான் எத்தனை கேஸ் பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. டே நீ கேஸ் தான்டா பார்த்துருக்கேன், அந்த கேஸ் எல்லாம் பிடிச்சவே நான் தான்டா, பிடிச்ச அவளை கோர்ட்ல எல்லாம் நிறுத்தந்தே நான் தான்டா, அப்படிப்பட்ட ஏங்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறியா? ஒரு பக்கம் நிலா அதுவா நெட்டு மேலு இந்த மாதிரி எல்லாம் மேகம் கட்டுது, மழை வருமானு சொல்லிட்டு தெரியல, காத்து ஒரு பக்கம் எல்லாம் பறக்கு. போய் விளையாடுப்போம். சோட்டா பாரே, சோட்டா பீம் 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 சோட்டா பீம். போய் விளையாடு போ, போய் நிலா பாரு போ, நான் வரம்போ, போய் நிலா பாரு போ, வரேன் வரேன் நட, போய் விளையாடு போ.
நைட்டு 11:30 மணி. பார்த்தீங்களா எங்களோட நிலைமை. நான் தான் ஒரு பக்கம் தனியாக மொட்டை மாட்டில் பேய்க்கு பயந்து நின்று இருக்குன்னா என்னோட காவலுக்காக தாங்க மேடம் வந்திருக்காங்க. எனக்கு எதுவும் நடக்கக்கூடாது, எந்த ஒரு ஆத்மாவும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை சுற்றி வருவாங்க. அப்படி எல்லாத்தையும் ஒரு பக்கம் எது வந்தாலும் சரி அடிச்சு ஒரு பக்கம் கத்துலையே ஓடிடு, நான் தூங்க மாட்டேன், ஊத்த குதிங்க எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து தான் நம்ம தலைவி நின்று இருக்காங்க. இந்த தலைவி கிட்ட போராடி ஜெயிச்சு நம்ம வரத்துக்குள்ள எப்பா சாமி போதுண்டா முடியலடா எப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்க போது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க இருந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தீபக் கிட்ட முழிச்சுன்னு இருக்காங்க, எதுவும் பேசவும் முடியாமல். அந்த சமயத்தில் நம்ம ஐசு வந்து அம்மா எங்கெல்லாம் பார்க்கு இது போகலாமா, ரொம்ப ஒரு மாதிரியே ட்ரெஸ்ஸாக இருக்குமா, ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஏதோ ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது எனக்கு சரியாக வரலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வாயத்தில். அதனால் அதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே ப்ரெஷராக இருக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக அந்த இடத்துக்கும் போக ஆரம்பிக்கிறேன். அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அந்த இடத்துல எவ்வளோ காமெடி பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அப்லோடு பண்ணியே தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு தீபக் கண்டிப்பாக வந்துடணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. தீபக்கெல்லாம் கூட்டின்னு போக முடியாது, உங்கள் அப்பா இல்லாமல் தான் போக போகிறோம் அப்படின்னா பாரு, இல்லைனா போகல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இல்லாமல் நான் வரமாட்டேமா, நான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சைலண்ட்டாக படுத்து தூங்கிடுறாங்க நம்ம ஐஸு. உடனே தீபிகாவுக்கு மனசே கேட்கல. இந்த தீபக் ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஐஸு நம்ம பேச்சை கேட்க மாட்டேன்றாலும் இப்படியே போச்சுன்னா என்ன கரெக்டாக இருக்காது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசனை இருக்காங்க. பாப்பா என்ன பண்ண போகிறாங்கன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்றைக்கு மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகிறேன்.